ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தட்டை வேணும். அது வந்து நம்ம கடையில வாங்கினதுனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம இன்னைக்கு வந்து எல்லாமே வீட்டுல செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தட்டை பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தோல் நீக்கின உளுந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பொன்னிறமா வறுபடட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வறுபட்டு நல்லா வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப ரொம்ப நைஸா நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப பவுடரா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அரிசி மாவு, நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணியிருந்தோம்ல உளுந்தும் பொட்டுக்கடலையும், அதை வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் ஏதாச்சும் அந்த உடம்படாம இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 கொத்து சின்ன சின்னதா நறுக்குன கருவேப்பிலை இலை, கடைசியா தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து வச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வச்சிடலாம். அப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு பிளாட்டான ஒரு சாசர் எல்லாம் ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சுட்டு நம்ம அழுத்தும் போது அந்த ஷேப் வந்து அழகா வந்துடும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன சூடானதும் ஒண்ணு ஒண்ணா உள்ள சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து நான் மிதமான சூடுல வச்சிருக்கேன். ரொம்ப அதிகமா வரக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கம்மியா வரக்கூடாது. இப்ப பாருங்க, எல்லாமே ரொம்ப அழகா மொறு மொறுன்னு வந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டாலே நமக்கு தெரியும் அவ்வளவு அழகா வந்திருக்கு. இப்ப இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் உடச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. தேவைப்படுற அளவுக்கு தட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இதுக்குள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு பூண்டு எண்ணெய் வைப்பாங்கல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது பண்றதுக்கு 10 போல பூண்டை ரொம்ப மெல்லிசா கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா கடிப்படும் போது நல்லா இருக்காது. கூடவே 1 சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமா உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் எல்லாம் ஊறி நல்லா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமா 2 சட்னி வைப்பாங்க. மேல வந்து பச்சை சட்னி, கீழே வந்து கார சட்னி. பச்சை சட்னியை வந்து இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பண்ணிடலாம். அது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கை நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கூடவே 1 கை நிறைய மல்லி இலை, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் வந்து 2 எடுத்திருக்கேன். கூடவே 1 துண்டு இஞ்சி, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னி தயார். வாசனையே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அடுத்தது கீழே வைக்கக்கூடிய ரெட் சட்னி. அது பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, இது வந்து லைட்டா வறுபட்டதும் இதுல 5ல இருந்து 6 பல் பூண்டு, 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய், 1 சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா 1 வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையே நம்ம அப்படியே உள்ள சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப பாருங்க எல்லாமே அழகா வெந்து ரெடியா இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது நடுவில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் சத்தான காய்கறிகள், பாக்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கை நிறைய துருவுன பீட்ரூட் வச்சிருக்கேன். ரொம்ப மெல்லிசா நம்ம துருவணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் துருவுன கேரட்,
அதுக்கப்புறமா ஒரு பாதி மாங்காவை வந்து இந்த மாதிரி நீள நீளமா துருவி வச்சிருக்கேன். ஒருவேளை மாங்காய் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா எலுமிச்சை பழத்தோட சாறு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்னதா நறுக்குன வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கூடவே கொஞ்சமா உப்பு. ஏற்கனவே நம்ம எல்லாத்துலயும் உப்பு சேர்க்கிறோம், அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு. சில கடைகள்ல வந்து அவங்க கொஞ்சம் மசாலாலாம் சேர்ப்பாங்க, சாட் மசாலா அந்த மாதிரி மசாலாக்கள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்டா. அவ்வளவுதான், எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தட்டையில கீழே வந்து ரெட் சட்னி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அழகான காய்கறி எல்லாம் சேர்ந்தது அது, அதுக்கப்புறமா பூண்டை வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு வச்சிருந்தோம்ல அதை வந்து அப்படியே கொஞ்சமா, அதுக்கு மேல மறுபடியும் வந்து அந்த தட்டையில பச்சை சட்னி வச்சுட்டு மூடிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான தட்டு வடை செட் தயார். நம்மளோட சுவையான தட்டுவடை செட் ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. அது பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலா வந்து ஒரே வாயில சாப்பிடணும் அப்படிம்பாங்க, 2 வாய் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுமே நமக்கு தெரியுது. அந்த பூண்டு அந்த தேங்காய் எண்ணெய் ஊற வச்சோம்னா அந்த ஃபிளேவர் கூட நம்ம வந்து கடிக்கும் போது தெரியுது. ஒன்னொன்னுமே வந்து டேஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து இதை செய்யும் போது கண்டிப்பா இந்த ஃபுல் செட்டா செய்யுங்க, அப்பதான் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும் கண்ணு அங்கே போகுது. நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.